8,000 रुपीज से इंक्रीज कर 12,000 रुपीज तक पहुंचाने का निर्णय किया है। புதுச்சேரியோட வாழ்வாதாரமாக திகழும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கோம். அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் உதவித்தொகை 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. पीएम किसान को 6,000 रुपया से बढ़ाकर 9,000 तक ले जाएंगे. பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான உதவித்தொகை 6,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. लिंगारेड्डी पालियम और अरियूर मिलों को पीपीपी मॉडल से फिर से विकसित करने का काम एनडीए की सरकार करेगी. லிங்கரெட்டி பாளையம் அப்புறம் இங்க இருக்க அரியூர்ல இருக்கிற தொழிற்சாலையை பிபிபி மாடல் தனியார் கூட்டமைப்பு மாடல் மூலமாக மீண்டும் புனரமைத்து செயல்பட வைக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும். हर महिला किसान को एक दुधारू गाय और 2 दुधारू बकरी भी देने का काम हमारी पुदुचेरी सरकार करेगी. விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிற பெண்களுக்கு அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக ஒரு பால் தரும் பசு அல்லது 2 பால் கொடுக்கும் ஆடுகள் இலவசமாக வழங்கப்படும். भाइयों बहनों, हमने पुदुचेरी के विकास के लिए ढेर सारे आयोजन करे हैं. दूसरी ओर पाकिस्तान के पेट्रोल के दाम को भारत का समझने वाले राहुल बाबा हैं. मैं आप सभी से अपील करने आया हूं कि फिर से एक बार एनडीए की सरकार बनाइए. हमारे ए नमः शिवायम जी को बहुत बड़े मार्जिन के साथ यहां से एमएलए बनाकर भेजिए. இப்படியெல்லாம் ஒவ்வொரு துறையாக பார்த்து வளர்ச்சி திட்டங்களை கொடுத்து புதுச்சேரியை முன்னேறிய மாநிலமாக ஆக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா உங்க ஊருக்கு வர்ற ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தானை பார்த்து அங்க ஏறி இருக்க விலைவாசியை பார்த்து இங்க தேவையில்லாம பயமுறுத்தி கொண்டிருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த புதுச்சேரியின் வளர்ச்சி மிக பெரிய வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும் என்றால், இந்த கடந்த 5 ஆண்டு கால தொடர்ச்சி உங்களுக்கு வெற்றி தொடர வேண்டும் என்றால், என் கண் முன்னாடி இங்க நின்று கொண்டிருக்கிறாரே நம்முடைய அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள், அவரை மீண்டும் மிக பெரிய அளவிலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். என்டிஏ கூட்டணிக்கு பெரிய அளவில் நீங்கள் வெற்றியை தந்து மீண்டும் ஆட்சியில் அமர்த்த வேண்டும். मुझे बताओ, कमल के निशान पर 9 तारीख को बटन दबाएंगे क्या? 9ஆம் தேதி தாமரை சின்னத்தில வாக்கை அழுத்துவீர்களா? नमः शिवायम को बड़े बहुमत से जिताएंगे क्या? நமச்சிவாயம் அவர்களை பெரிய வெற்றி பெற செய்வீர்களா? சொல்லுங்க. रंगास्वामी जी के हाथ मजबूत करेंगे क्या? ரங்கசாமி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவீர்களா? नरेंद्र मोदी जी के हाथ मजबूत करेंगे क्या? நரேந்திர மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்தி புதுச்சேரியில் ஆட்சி அமைப்பீர்களா? तो मेरे साथ दोनों हाथ उठाइए, उठाइए दोनों हाथ. 2 கரங்களையும் உயர்த்துங்க, கடைசி வரைக்கும் எல்லாரும் உயர்த்துங்க, உரத்த குரல்ல சொல்லுங்க. और प्रचंड आवाज से बोलिए, जय श्री राम, जय श्री राम, जय जय श्री राम. भारत माता की वंदे वंदे वंदे. आप सभी का बहुत बहुत धन्यवाद. वणक्कम. நன்றி, வணக்கம். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று பரப்புரை மேற்கொண்ட நேரடி காட்சிகளை பார்த்தோம்.